ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதில் 35வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார்கள். ஆண்டவர் இப்படியாக சொல்றது. உடனே ஸ்ரீசர்கள் ஏசாப்பாட்டை வந்து கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே நீங்கள் தாகமாக இருந்தீங்க, நாங்கள் தண்ணீர் கொடுக்கல? எப்போ நீங்கள் பசியாக இருந்து உங்களுக்கு நாங்கள் ஆகாரம் கொடுக்கல? எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க, நாங்கள் வஸ்திரம் கொடுக்கல? எப்போ வியாதியாக இருந்தீங்க, நாங்கள் உங்களை விசாரிக்கலை? எப்போ நீங்கள் காவலில் அடிபட்டு இருந்தீங்க, நாங்கள் உங்களை பார்க்கவில்லை? என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது ஏசப்பா சொல்கிறாங்க, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நிறைய பேர் மருத்துவமனைகளில் வியாதியில் இருக்காங்க, நம்ம யாரும் போய் பார்க்குறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய அபிஷேக வல்லமைகளை பெற்ற ஊழியக்காரர்கள் அநேகர் போய் என்ன பண்ணுறாங்க, சிறைச்சாலையில் ஊழியம் செய்கிறாங்க, மருத்துவமனையில் ஊழியம் செய்கிறாங்க, அவர்களை விசாரிக்கிறாங்க, அவர்களுக்கு கைப்பிரதிகளை கொடுத்து அவர்களை ஜெபம் பண்ணுறாங்க, அநேகர் விடுதலை அடைகிறாங்க. நாமும் அவர்களோடு சேர்ந்து பங்காற்றணும், பணியாற்றணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். இப்போ இந்த மாதிரிலாம் செய்தால் பாருங்கள், நம்ம கிராமங்களில் சில வீடுகளில் உடல்நிலை முடியாமல் இருக்காங்க, கேன்சர் நோயில், ப்ரெஷரில், சுகரில், ஒரு பல வியாதியில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களாம் நம்ம போய் சந்தித்து கட்டாயம் நம்ம சந்திக்கணும். ஏன்னா அந்த பொறுப்பை ஆண்டவர் ஏசப்பா நம்மள்ட்ட தான் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம போய் விசாரிக்கணும். போய் ஒரு முடியாதவங்களை விசாரித்து அவர்களுக்கு நம்ம ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தாலும் சரி, அவங்கள போய் பார்த்து விசாரித்தாலே போதும். எதாவது நம்மளால் முடிந்ததை ஒரு தனிப்பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு பழம் வாங்கி கொடுத்துட்டு, ஒரு விசாரிச்சுட்டு, ஒரு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட, பரலோக தேவன்கிட்ட, விசுவாசமுள்ள ஜெபம் வினியாலியை ரட்சிக்கும் வசனம் அப்படி தான் சொல்லுது. இதை நம்ம பார்த்து விசாரிக்கணும். இதை செய்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காக செய்தீங்கன்னா, இதை அப்படி செஞ்சீங்கன்னா அதை எனக்கே செய்தீர்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஒரு முடிவு எடுப்போம். இந்த பூமியில் ஒரு கொஞ்ச கால வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை. இந்த வாழ்க்கையில் உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடு செய்யணும்னு வசனம் சொல்லுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கைக்கு என்ன முடியுதோ, நம்ம தாழ்ந்துக்கு, நம்ம திறமைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, பரலோக ராஜ்யத்திற்கு, ஏசப்பாவுக்கு, ஊழியத்துக்கு அதை செய்வோம். பெரிய பெருசாக செய்கிறாங்க, அது தேவையில்லை. நம்மளால் முடிந்ததை இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் நம்மால் என்ன முடியுமோ, இந்த பூமியில் வாழ்கிற இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் கர்த்தருக்காக எதையாகிலும் செய்வோம். வசனம் ஒரு விதை, நாமும் ஒரு விதை. நான் இறந்து போய் இந்த பூமியில் என்னை அடக்கம் பண்ணுகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஒரு விதையாக இந்த பூமியில் விழுந்து நான் இறந்தேன். இந்த விதை எப்படி ஒரு விதை முளைத்து காய்த்து பூத்து கனி கொடுக்கிறதோ, பலருக்கு உபயோகமாக இருக்கிறதோ, பயனாக இருக்கிறதோ, அதே போல் ஒரு மனிதனாக, தனி ஒரு மனிதனாக இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக ஊழியம் செய்கிற போது, ஒரு மரிக்கிற நாட்களிலே பூமியிலே அவர் அடக்கம் செய்யப்படும் போது அவர் ஒரு மனிதனாக அல்ல, அவர் ஒரு விதையாக ஒன்றப்பட்டு அவர் மூலிமா அவர் செய்த அந்த பூமியில் செய்த நற்கிரியைகள், நற்செயல்கள், ஊழியத்தின் நிமித்தம் மறையபடி பலன் கொடுக்குதோ, அதே போல் அந்த மனிதனுடைய ஊழியமும் அநேகருக்கு என்ன ஒன்று பயன் கொடுக்கும். ஏன்னா அந்த மனிதர் அநேகரை உருவாக்கி இருப்பார். அநேக வாலிபர்களை, அநேக தேவ பிள்ளைகளை ஜெபத்தினாலும் அவர்களுக்கு நற்போதகத்தினாலும் அவர்களை உருவாக்கி இருப்பார். அவர்கள் வளர்ந்து அவர்கள் இன்னும் திரளான ஜனங்களை நம் கர்த்தருக்கு வழிநடத்துவார். அப்படியாக இந்த நாட்களில் ஒரு உறுதி எடுப்போம். முடியாதவர்களாக இருக்கிற சந்திப்போம், ஜெபிப்போம். முதல்ல நம்ம ஜெபம் பண்ணிட்டு போய் கடந்து ஒவ்வொருவரை சந்திப்போம். ஆத்துமாதம் செய்வர்கள் மாறுவோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம். ஆமென். அல்லேலூயா.